நான் இதை தவறா பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்றாங்க. அதே தவறு. அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிக்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்றார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைச்சர் ரகுபதி சொல்வது எல்லாம் பொய் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்த தீபத்தூண் சட்ட லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு. அதனால் இதை ட்ரையல் ஜட்ஜ் 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறா பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்றாங்க. அதே தவறு. அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிக்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்றார். என்ன பொய்யை சொல்றாருன்னா 1996 ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 17 சாதகமாக வந்திருக்கு, 1996 சாதகமாக வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்ப நீதியரசர் சொல்றாங்க 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துங்கன்னு சொன்னேன், 95 ஏத்துங்கன்னு சொன்னேன், இப்ப நீங்க 96 கேட்குறீங்க, எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்கு, ஆனால் இந்த ஆண்டு நீங்க உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏத்துங்க. அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க, தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு. ஸோ 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை, 2014 குழப்பமில்லை, 2017 குழப்பமில்லை. இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க. இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில கிடையாது. மலையினுடைய உச்சியில தர்கா இருக்கு, அதை யாரும் கூட வேண்டுமென்று கேட்கல, அது வேறு. தீபத்தூண் என்பது அந்த 2 மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில தீபத்தூண் இருக்கு, அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இதோட அவங்க நிக்கல, நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்ப அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்குறாங்க. ஸோ கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈவோ ஒரு அப்பீல் போடுறார், ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார். இப்ப நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும். இப்ப டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனா கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈவோ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.